வணக்கம். பனு, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்கள் தற்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் தற்பொழுது தொடங்கியுள்ளனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் தங்களது கோரிக்கையினை முன்னிறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கஞ்சி தொட்டி திறப்பு போராட்டம் மற்றும் தற்போது ஆரம்பித்திருக்கும் உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் தனது அனைத்து வேலைகளையும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் நிறுத்தி விட்ட பிறகு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சமவெளி பகுதிக்கு வர வேண்டும் என்ற கருத்து நிலவிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையானது அவர்களின் வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கும் வரையில் அவர்களை மலைப்பகுதியில் இருந்து சமவெளி பகுதிக்கு அனுப்பக்கூடாது என இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்து இருக்கின்றனர். பானு, நாளை மறுநாள் அதாவது 29ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வர இருக்கிற நிலையில் இவர்களின் இந்த போராட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தங்களது மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்ட பிறகு மீதம் இருக்கின்ற 75% பணி ஓய்வு தொகையை மொத்தமுள்ள 535 குடும்பங்களில் 6 குடும்பங்களை தவிர 529 குடும்பங்கள் வாங்க மறுத்துவிட்டனர். பானு, அதுபோல தமிழக அரசால் முன்னிறுத்தப்பட்ட அவர்களுக்கு தேவையான பட்டா மற்றும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகள் இவை அனைத்தையும் தருவதற்கு தமிழக அரசு முன்வந்த போதிலும் அந்த விண்ணப்ப படிவத்தினை கூட இந்த 529 தொழிலாளர்களும் நிரப்பி கொடுக்கவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணை எவ்வாறு போகிறது என்பதை பொறுத்தே தங்களது வாழ்வாதாரம் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் தனது அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்ட நிலையில் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான சாப்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில் தொடர்ந்து சிரமத்தை இந்த தொழிலாளர்கள் சந்தித்து வருகின்றனர். பல்வேறு அமைப்புகளில் இருந்து கிடைக்கும் உதவிகளை வைத்து அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து பகுதியை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொள்கின்றனர். இன்று மாஞ்சோலையில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்காக முன்னெடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. எது எப்படி இருந்தாலும் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்தினை நிரந்தரமான ஒரு முடிவினை எட்டும் வகையில் இவர்களது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எட்டுவதற்கு தமிழக அரசு உடனடியாக உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த பெண் தொழிலாளர்கள் முன்வைத்துள்ளனர். நேற்று கடந்த வாரத்தில் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் அரவிந்த் ஜெயின் மற்றும் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் சென்று இந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுதும் அவர்கள் யாரும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முன்வரவில்லை. நேற்று முன்தினம் மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவி அந்தோணி அம்மாளும் அதனுடைய செயல் அலுவலர் இருவரும் சென்றும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய வாக்குவாதம் ஒன்றுதான் ஏற்பட்டதை தவிர இந்த தொழிலாளர்களின் பிரச்சனை அவர்களின் அடிப்படை வாழ்வாதாரம் குறித்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் கஞ்சி தொட்டி போராட்டம் போன்று உண்ணாவிரத போராட்டமும் இன்று குறிப்பாக பெண்கள் அதை முன்னெடுத்து மலைப்பகுதியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. பானு.